பேரன்புமிக்க எனது அருமை தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பில் விவசாய சின்னத்துல உங்க எல்லாரையும் சந்தித்து வாக்கு கேட்கலாம்னு வந்திருக்க இந்த பிள்ளைகளை நீங்கள் ஏமாற்ற மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்கவா இல்ல மக்களுக்காக உழைக்கவா என்கின்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்தால் கட்டாயம் அது மக்களுக்காக உழைக்க அப்படிங்கிற பதில் எல்லோருக்கும் தெரியும். ஏன் நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவனே என்ன சொல்லியிருக்கான்? குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு. பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுவன் தான் உண்மையான அரசனா இருக்க முடியும், உண்மையான ஆட்சியாளனா இருக்க முடியும். ஆனா நீங்களும் மாறி மாறி 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த முறை நல்லாட்சி வந்துரும், இந்த முறை கட்டாயம் நல்லாட்சி வந்துரும் அப்படின்னு உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்திருக்கீங்க. ஆனால் இதுவரை என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த பெருமக்கள் உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு முறை சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட ஓட்டு வாங்குறவங்களுடைய வாழ்க்கை தரம் மட்டும் மேல உயர்ந்துட்டே போகும். என்னைக்காவது ஒரு முறை சிந்திச்சிருக்கீங்களா நாம ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம் அப்படின்றத சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? காருவா மிட்டாயில இருந்து கடைசியா நீங்க இன்று இரவு தூங்க போற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை பொருட்களுக்குமே நாம வரி செலுத்துறோம். எல்லாத்துக்கும் வரி செலுத்துறோம். வாங்குற பொருள் எல்லாத்துக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரி செலுத்துறோம். ஆனா இந்த வரியை வாங்கி கொள்ளக்கூடிய அரசுகள், இந்த அரசு என்னவா நமக்கு திருப்பி கொடுக்குது? சாலை சரியா இருக்கா? மின்சாரம் சரியா இருக்கா? கல்வி சரியா இருக்கா? மருத்துவம் சரியா இருக்கா? எதுவுமே சரியா இல்லையே. அப்ப ஏன் இவங்க திருப்பி திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்க? 78 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில மாறி மாறி 2 கட்சியும் ஆண்டுருச்சு. ஆனால் யாராவது ஒருத்தவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா நல்ல ஆட்சி கொடுத்துட்டாங்கப்பா, நம்ம தேர்வு பண்ண இவங்க இரட்டை இலையோ உதயசூரியனோ நமக்கு சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர்களுக்கான சான்றிதழை கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்க வேணா விளம்பரம் பண்ணிக்கலாம், நாங்கள் நல்லாட்சி கொடுத்துட்டோம், நாங்க நல்லாட்சி கொடுத்துட்டோம்னு விளம்பரம் வேணா பண்ணிக்க முடியும். அந்த விளம்பரத்துக்கு எவ்வளவு 1000 கோடி செலவு பண்ணீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக ஊழல், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இதில் மட்டும்தான் இந்த அரசே நடக்குது. ஒரு அரசு மருத்துவமனை கட்டி இந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. எத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி ஆள்றாங்க? 25 ஆண்டுக்கு மேல திமுக இந்த மண்ணை ஆண்டு இருக்கு. என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? இல்ல ரெட்டையில தான் என்ன மாற்றம் கொண்டு வந்துச்சு? மாற்றம் வேணும் நினைக்கக்கூடிய நீங்க ஒரு முறை சிந்திக்கணும். என்ன மாதிரி தொலைநோக்கு திட்டத்தை புதிய அரசியல் கட்சிகள் கொண்டு வராங்க? எப்போது போல 1000 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் தரோம், 5000 ரூபாய் தரோம், 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரோம், குக்கர் தரோம், சிலிண்டர் தரோம் இப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க வந்தாங்கன்னா அவங்க சட்ட காலரை பிடிச்சு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இலவசங்களை கொடுக்கிறோன்னு உங்களுடைய வாக்குகளை கவரணும் நினைக்கிறவங்க கிட்ட நீங்க ஏன் உங்களோட அடிப்படை உரிமைகளை சரி செய்து தாங்கன்னு கேட்டது கிடையாது. அதையெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு 1000 வேண்டாம், 2000 வேண்டாம், எனக்கு ஒழுங்கா ரோட்டை போட்டு கொடு, எனக்கு ஒழுங்கா மின்சாரத்தை கொடு, இன்னும் என்னோட கிராம மக்களுக்கு தண்ணி இல்ல, எனக்கு மருத்துவ வசதி இல்ல, அதை சரி செஞ்சு கொடுன்னு கேட்டா திருப்பி உனக்கு 1000 ரூபாய் கொடுப்பானா? திருப்பி உங்களுக்கு 5000 ரூபாய கொடுப்பாங்களா? வாக்குறுதி கொடுத்தது என்னமோ நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா மகளிருக்கும் 1000, ஆனா 27 மாசம் கழிச்சுதான் 1000 ரூபாய். 27000 ரூபாய வாயில போட்டு முழுங்கியாச்சு. கடைசி 5000 கொடுத்து ஏமாத்தியாச்சு. நாமளும் ஏமாந்துப்போம். திருப்பி திருப்பி அவங்களுக்கே ஓட்ட போடுறது. இவ்வளவு நாள் பெண்களுக்கு மட்டுமே இதே மாதிரி வாக்கு கவர்றாங்களே, ஆண்கள் எல்லாம் அவ்வளவு இழிச்ச வாய்களான்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? என்னங்க கொடுத்துருக்காங்கன்னு? அதுக்குதான் ஐயா எடப்பாடியார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் நான் தருவேன் இலவச பேருந்து. இலவசமா கொடுக்கறதுக்கு எனக்கு எதுக்குங்க பேருந்து? எனக்கு நல்ல வேலையை கொடு, வேலை பார்க்கணும்னு நினைக்கிற எனக்கு ஒரு நல்ல கல்வியை கொடு, இல்ல நானே சுயமா சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நானே ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அதற்கான நிதிகளை நீ சரி பண்ணி கொடு, சப்சிடிஸ் கொடு, நானே எனக்கான தொழிலை நான் பாத்துக்கிறேன். இது எதுவுமே இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை, வேளாண்மையை அரசு பணி ஆக்குவோம்னு சொன்னா சிரிக்கும், எள்ளி நகையாடும்.
நியூசிலாந்து போன்ற ஒரு பெரிய மேற்கத்திய நாடுகள் அவங்களோட வருமானத்தையே மொத்தமாக வேளாண்மை செய்துதான் வர வச்சுக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களா? அந்த விவசாயம் செஞ்சு வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து ஒரு நாடு வல்லரசாக முடியும் எத்தனையோ நாடுகள் காட்டியிருக்கு. சின்ன நாடுகளாக இருந்தா என்ன? இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு பெரிய சமுத்திரம் தான், கடல் தான், மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு நாடு தான். ஆனால் அந்த மனித உழைப்பு எவ்வளவு மதிக்கத்தக்கது. எத்தனை நாடுகள்ல நம்மளுடைய மக்களை வேலைக்கு மேலே ஏத்துறாங்க, வேலைக்கு வாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? வேலை வாய்ப்பு வெளிநாடுகளில் உருவாக்கப்படுது அப்படின்னு அங்க கூப்பிட்டு போறாங்க. ஏன்னா சொந்த நாட்டுல உங்களுக்கு வேலை இல்லை, சொந்த நாட்டுல படிக்கிறதுக்கு படிப்பும் இல்லை. நீங்க நல்ல கல்வி வேணும்னாலே நகரத்துக்கு தானே போக வேண்டியதா இருக்கு. இங்கேருந்து பல மைல் தூரம் கடந்து நீங்க கல்வியை பெற வேண்டியதா இருக்கு. உங்க புள்ள குட்டிகளுக்கு இலவசமான கல்வி, தரமான கல்வி கிடைக்குதா? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்குதா? அதுக்கு லட்சமா பணத்தை எடுத்து போடணும். அந்த லட்சங்கள்ல சம்பாதிக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கே ஓடா உழைக்கணும். ஆனால் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்றோம்? விவசாயத்தை அரசு பணியாக்குவோம்னு சொல்றோம். ஆடு மாடு மேய்த்தல அரசு பணியாக்குவோம்னு சொல்றோம். இதுதான் என் பொழப்பு, இதுதான் எனக்கு தெரியும், இதை வச்சுதான் என்னால சம்பாதிக்க முடியும். கவலைப்படாதீங்க, அதுல அவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி. எத்தனை லட்சம் கோடிக்கு ஒரு பாலினுடைய சந்தை மதிப்பு மட்டும் இருக்கு அப்படின்னா, ஆடு மாடு வளர்த்தா நமக்கு அரசு பணி அதை ஆக்குவோம்னு சொல்லும் போது அதுல நம்பிக்கை வரலையா? இவர்கள் நமக்கு எல்லா நச்சு ஆலைகளையும் இந்த மண்ணில் கொண்டு வந்து, நாசகர திட்டங்களை கொண்டு வந்து இந்த சூழலை பாதிப்படைய வைப்பாங்களே தவிர்த்து, கார்ப்பரேட் கபடதாரிகள் கிட்ட இருந்து காசை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவாங்களே தவிர்த்து மக்கள் நலனை பத்தி என்னைக்குமே சிந்திக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எளிய பிள்ளைகளுக்காகவே வந்த கட்சி. உங்களை மாதிரி வழி தோய்ந்த மக்களில் இருந்து பிறந்த கட்சி. படிச்ச பிள்ளையாக இருக்கக்கூடிய நாங்க ஏன் இந்த சமூக பணிக்கு வரணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்று ஒழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள், தமிழர்கள் தமிழாய்ந்தவர்கள், அவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள். இந்த மண்ணையும் மக்களையும் ஆழ்வதற்கு, ஆண்டு கொண்டதற்கு அத்துணை சாட்சியும் பெற்றவர்கள். குமரியிலிருந்து இங்க கடாரம் கொண்டான் வரைக்கும் தமிழ் ஆண்டு இருக்கு. எத்தனை தொல்லியல் ஆராய்ச்சிகள் நாம எவ்வளவு நாகரீகம் அடைந்த சமூகம்னு பறைசாட்டுது. இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நீங்க எல்லாம் விழிப்போட இருந்துருவீங்க. நீங்க தூக்கத்துல இருந்து விழிச்சுக்குவீங்க. உங்களை எப்போதும் போதையிலே வச்சுக்கணும். ஆனா அதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் போதையில் பாதையில் போகாதே அப்படின்னு ஒரே ஒரு அப்படியே தெரு முழுக்க டாஸ்மாகா வச்சு அடுக்குவாங்க. யாருங்க இந்த போதையை முதல்ல தடுக்க வேண்டிய அதிகாரம் யார்ட்டங்க இருக்கு? டாஸ்மாக் என்ன மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுலயா இருக்கு? மதுக்கடை என்ன மத்திய அரசு கிட்டயா இருக்கு? டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு அரசு கையில தானே இருக்கு. அவங்களால மூட முடியும். ஆனா அதை வச்சு கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய் அவர்களால் சம்பாதிக்க முடியும் என்ற காரணத்தினால் அதை மூட மாட்டாங்க. ஆனால் இந்த மதுக்கு அடிமையாய் மூலம் அழுகி போய் ஆண்மையற்று பிள்ளை பிறக்க முடியாம நம்ம எல்லாரும் அடிமைகளாகவே இருந்து விடணும் என்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுக்கான நோக்கமும் எண்ணமும். அடுத்த வேலையை நம்ம சிந்திக்கவே கூடாது. நான் வளரணும் நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா அவங்களால இந்த இருக்கையில உட்கார முடியாது. அவங்களுக்கு திருப்பியும் ஒரு எம்எல்ஏவோ ஒரு சிஎம்ஓ கிடைக்காது. அற்ப சீட்டுகளுக்காக வந்த பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் இல்ல. நாங்க இங்க வந்து உங்ககிட்ட ஓட்டு பிச்சையோ இல்ல எங்களை எம்எல்ஏ ஆக்கிருங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறியோ நிக்கிறதுக்காக வரல. உரிமையை பெற்றுத்தரோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்கிறோம். உங்கள்ல இருந்து வந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வழி தெரிஞ்சனால கட்டாயம் உண்மையும் நேர்மையுமாக இந்த களத்தில் நிற்போம்னு சொல்றோம். எந்த அதிகாரமும் இல்ல, ஆட்சி அதிகாரம் ஒன்றே அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான திறவுகோல் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். அம்பேத்கரை இவங்க எடுத்துப்பாங்க, ஐயா ஈவேரா அவர்கள் எடுத்துப்பாங்க, எல்லாரையும் எடுத்துப்பாங்க முன்மாதிரியா. ஆனா அவங்க சொன்னதை செய்வாங்க. ஆனா இல்ல, சமூக நீதிம்பாங்க. எங்கேயாவது எல்லாருக்கும் பொதுவான நீதி இந்த அரசு பெற்றுக் கொடுத்திருக்குதா? சுத்தமத்த பாருங்க, சொந்த கட்சியிலேயே சமூக நீதி இருக்காது. இன்னைக்குதான் ஆராசாவுடைய வாடிய வர நம்ம கேட்டு வந்திருக்கோம். எந்த இடத்திலையுமே அவர்கள் பொதுவான பார்வையோட மக்களுக்கான அரசியலை செய்யணுங்கிற நோக்கம் இல்லை.
இந்த கூட்டணின்னு வர்றவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணுதான். ஏன்னா ஏன் உங்களுக்கு உங்களுடைய கட்சி மேல நம்பிக்கை இல்லையா? தனித்து ஏன் நிக்க மாட்டீங்க? அப்ப உங்க சீட்டுக்காகவும் அந்த நோட்டுக்காகவும் சமரசம் அடைஞ்சு கூட்டணி வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கு பதில் இருக்காது. நேர்மையாக திராணி உள்ள கட்சியாக சமரசம் இல்லாம 15 வருஷமா தனிச்சே நிக்கிறோம். ஏன்னா எங்க கிட்ட கொள்கை இருக்கு, தமிழ் தேசியம் என்ற உயர்ந்த சித்தாந்தம் இருக்கு, தனித்துவமான ஒரு ஐடியாலஜி இருக்கு. இந்த தத்துவத்தை ஏற்று நடக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்று கடுமையாக உழைப்போம். நீங்க நாளைக்கு எங்களை வெற்றி பெற வச்சிருவீங்கிறதுக்காண்டி நான் இதை பேசல. கட்டாயம் இந்த தமிழ் தேசிய கருத்தியல் வெல்லும். நாளை அந்த தமிழ் தேசிய மறுமலர்ச்சி உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அதற்கான பதிலை சொல்லும். திராவிடம் என்பது ஒரு பொய்த்து போன சித்தாந்தமாக இந்த மண்ணில் ஆயிடுச்சு. இன்னைக்கு கம்யூனிசம் பேசினவங்க கூட உண்மையான கம்யூனிசத்துக்கு பின்னாடி நிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே ஒரு பொது உடைமை சிந்தனையோடு செயல்பாட்டோடு இந்த மண்ணில் நிக்கிறோம். ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீங்க எங்களுடைய வேட்பாளர்கள் கிட்ட 2 கோடி கேட்டு சீட்டு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. எவ்வளவு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பெண்ணின் அந்த ஆணின் குரல் ஓங்கி ஒலிக்கும், ஓங்கி ஒலிக்கட்டும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அது சாதியாகவோ மதமாகவோ எங்களை பிரித்து பார்க்காதீர்கள். நாங்க தமிழ் தேசிய மக்களின் பெரும்பான்மை மக்கள் எங்க எல்லாரையும் ஒரே குடையின் கீழ் நிக்க வச்சு எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொதுவான அரசியல் கட்சி மக்கள் கட்டாயம் நம்பணும். இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து வீதி வீதியா நிக்கிறோம் அப்படின்னா எங்க மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, நேர்மையா நெஞ்சுறுதியோடு உங்க எல்லார்கிட்டும் உரிமையா கேட்க முடியும். இதுவரைக்கும் எந்த ஊரு காசையும் ஆட்டையை போட்டுட்டு போகல, திருட்டு நிதியில கட்சி நடத்தல. நாங்கள் முழுக்க முழுக்க உங்களை நம்பி மக்களை நம்பி களத்துல நிக்கிறோம். ஒரு முறை வாய்ப்பை கொடுங்கள், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிய தழைக்க வைங்க, உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற உயர்ந்த கொள்கை முழக்கத்தோடு உங்கள் முன்னாடி வந்து நிக்கிறோம். விவசாயமே வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கு அதுவே ஒரு உயர்ந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழலை கட்டாயம் அமைப்போம். இந்த சமூக சீர்கேடுகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விவசாய சின்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க. கட்டாயம் உண்மையும் நேர்மையாக நிற்போம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.